வீட்டில் தெய்வ சக்தி நிலைத்திருக்கவும் எதிர்மறை சக்திகள் விலகவும் வீட்டில் செய்ய வேண்டியவை. தினமும் காலையில் எழுந்தவுடன் நில வாசற்படியை தண்ணீர் ஊற்றி கழுவ வேண்டும். முடியாதவர்கள் ஈரத் துணியால் துடைத்து சுத்தம் செய்து மஞ்சள் தேய்த்து பொட்டு வைக்க வேண்டும். இதனை அதிகாலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் செய்வது மிகவும் விசேஷமானது. வீட்டு வாசற்படியில் முன்னால் ஒரு கண்ணாடி பாத்திரத்தில் நீரூற்றி அதில் மலர்களை பறித்து வைப்பது நல்லது. அந்த பாத்திரத்தில் உள்ள மலர்கள் நம் வீட்டிற்குள் நல்ல சக்தியை இழுக்கும் தன்மையை கொண்டது. கண்ணாடி பாத்திரத்தில் உள்ள நீரையும் மலரையும் தினமும் மாற்ற வேண்டும். இப்படி செய்வதால் அந்த வீடு லட்சுமி கடாட்சத்தை பெறும். வீடே கோயிலாகும். வீட்டில் உள்ள எதிர்மறை சக்திகள் அகன்று நேர்மறை சக்திகள் அதிகரிக்கும். இதனால் அந்த வீட்டில் நல்ல அதிர்வுகள் ஏற்படும். மாவிலை தோரணம் என்பது பண்டிகை நாட்களில் மட்டும்தான் கட்ட வேண்டும் என்றில்லாமல் பண்டிகை இல்லாத நாட்களில் கூட 11 மாவிலைகளை வீட்டு வாசலில் தோரணமாக தொங்க விடுவது மிகவும் நல்லது. அது துர்சக்திகளை வீட்டின் உள்ளே வரவிடாது. தேவி லட்சுமி படத்தை வீட்டு வாசல் படியில் மாட்டி வைப்பது மிகவும் நல்லது. அப்படி வீட்டு வாசலில் லட்சுமி தேவியின் படம் இருக்குமேயானால் காலணிகளை வாசலிலே கழட்டிவிட்டு வர வேண்டும். கும்ப கலச படத்தினை நம் வீட்டு வாசலில் வைத்திருந்தோமேயானால் நோய் நொடிகள் வீட்டை அண்டாது என்பதும் ஐதீகம். ஸ்வஸ்திக் அடையாளத்தை வீட்டு வாசலில் பதிப்பது மிகவும் நல்லது. அவ்வாறு பதிப்பதால் அதிர்ஷ்டம் மற்றும் செல்வம் நம்மை தேடி வரும். செவ்வாய் வெள்ளி ஆகிய கிழமைகளில் சாம்பிராணி தூபம் காட்டி மகாலட்சுமியை முறைப்படி வழிபட்டு வந்தால் வீட்டு வாசல் கதவில் குலதெய்வம் குடியிருக்கும் என்பதும் ஐதீகம். இதனால் சத்தம் போடாமல் கதவினை திறப்பதும் கதவினை அடைப்பதும் மிகவும் நல்லது. நாம் இடும் சத்தம் குலதெய்வத்திற்கு இடையூறாக இருக்கும். நில வாசற்படியில் நின்று கொண்டு தும்முவது, தலை வைத்து படுப்பது, வாசற்படியின் மேல் அமர்வது, வாசலில் அமர்ந்து கொண்டு மற்றவர்களை பற்றி குற்றம் குறைகளை பேசுவது, நகம் கடிப்பது இப்படி தவறான விஷயங்களை செய்யக்கூடாது. நாமும் இதுபோல நம் வீட்டில் செய்து வீட்டில் லக்ஷ்மி கடாட்சத்தை அதிகரிப்போம். எதிர்மறை சக்திகளை விரட்டுவோம். நன்றி உறவுகளே, வணக்கம்.